வெளியே வந்தாங்களா? யாரும் தெரியாது. அவனுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுடுவேன். சொல்றேங்க. மைனா இல்ல போது அவங்க தங்கச்சியை தூக்கிட்டு போய் சின்னசாமியோட தென்னந்தோப்புல வச்சிருக்கிறாங்க. வேண்டாங்க. ஐயோ யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களேன். வேண்டாங்க. ஐயோ யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஐயோ வேண்டாங்க. ஐயோ யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு போட்டோ பார்த்தேன். அதுல இருக்கிறவங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். தேவிக்கு என்ன இன்னும் யாருன்னு உனக்கு புரியல. உங்க அம்மா மீனாட்சி என் சின்னம்மா, நான் தர்மணிக்கு பூபதியோட மகன். உன்னதம்மா இத்தனை நாளை தேடிட்டு இருந்தேன். தேவிக்கு என் அண்ணன் ஒரு முறை கூப்பிடுமா? எங்கயா தேவகி? மரியாதையா சொல்லிடு. இல்ல தேவகியா? தேவகி எந்த தேவகி? சொல்ல போறியா இல்லையா? இது உன் வேலையாத்தான் இருக்கும். எங்க அவ எங்க போனாலும், எவன் கூட ஓடி போனாலும், இல்லடா அரவிச மீச எத்தனை பேர் கூட போனாலும் இந்த பாவிங்க தங்கச்சி தேவகி எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. ஐயோ அந்த பொண்ணு என்ன பாடுபடுதோ. வசமா வந்து மாட்டிக்கிட்டா. இவனை இன்னைக்கு விடக்கூடாது. நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. யாரு வந்தாலும் உள்ள விடாதீங்கடா.
அண்ணன் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுறாரு. இவதான் என் தங்கச்சி. இத்தனை வருஷமா தேடிட்டு தானே அந்த தங்கச்சி இவதான். என் லட்சியத்துல நான் வெற்றி அடைச்சிட்டப்பா. சீக்கிரமா போய் ஆராத்தி கரைச்சு கொண்டா போ. போ திருப்பதி. கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. கண்ணீரும் கமலையும் அந்த வீட்டை விட்டு வெளியே என் சின்னம்மா பொண்ணு என் தங்கச்சிய கண்டுபிடிச்சிட்ட பாட்டி. இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் விளக்கேத்தி வைக்க போறா. காலை சுத்தின பாம்பு மாதிரி இந்த வீட்டை சுத்தின இருட்டு விலகிற காலம் வந்துருச்சு. மகாராஜராஜஸ்ரீ தர்மலிங்க பூபதியோட வம்சம் தழைக்கணுமே தான் இத்தனை வருஷமா நான் தவியா தவிச்சேன். வாரஸ் நானாச்சே. அதுக்காக நான் பண்ணாத முயற்சி இல்லை, தேடாத இடம் இல்லை. இதோ வந்துட்டா என் தங்கச்சி. உள்ள வாமா. வலது காலை எடுத்து வச்சு இந்த வீடு விளங்கணுமே வாமா. வாடாங்க. யாரடா இழுத்துக்கிட்டு வந்து தங்கச்சின்னு சொல்ற? மரியாதை அவளை வெளியே போய் சொல்லு. அவளை வெளியே போய் சொல்லுடா. அவளை போக சொல்லுடா. என்ன மிருகமாக்காத. மரியாதை அவளை வெளியே போய் சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறீங்க, ஒரு நல்ல வார்த்தையா பேசக்கூடாது. என்ன சொன்னீங்க? மிருகமா? கொஞ்சம் கூட மாறாம மாத்திக்காம இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்தீங்க. மனுஷத்தன்மை என்னன்னு இப்பயாவது புரியுதா? பாருங்க, இவ முகத்தை பாருங்க. உங்க முகஜாட இவ முகத்துல தெரியல. தாலி கட்டாம தாம்பத்தியம் நடத்தினா விளைவு என்னன்னு இப்பயாவது புரியுதா? உங்களுக்கு புரியாது. எங்க அம்மாவுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நான் பண்ண சத்தியத்தை இன்னைக்கு தான் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. இவனையா வீட்டை விட்டு போக சொல்றீங்க? கத்தி பேசி என்ன நடக்க பாக்குறியா? இந்த வீட்டுல நான் தூக்கி போடுற துரும்பு கூட என்ன கேட்டுத்தாண்டா இப்படி அப்படி அசையணும். ஆஹா, எவ்வளவு அருமையான வசனம். ஆனா அது இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன, இது 1984. காலம் இப்ப ரொம்ப மாறி போச்சு. பிறந்த இடம் தெரியாம, புகுந்த இடம் புரியாம, முகம் இல்லாம, பேர் இல்லாம, மூணாவது மனுஷன் மாதிரி போயிட்டாலே மகாராசி எங்க சின்னம்மா. அவங்களுக்கு நீங்க செஞ்ச கொடுமைய அவ்வளவு சீக்கிரம் தொலைச்சிட முடியாது. பெத்தவன் பேர் தெரியாம, பெத்தவ துணை இல்லாம, கஞ்சிக்கு இல்லாத கன்னி பொண்ணா காலம் தந்தாலே இந்த தேவகி. பந்தத்திலையும் பாசத்திலையும் என் ரத்தம் இல்ல, என் தங்கச்சி இல்ல, உங்க மகன் இல்ல. நான் 1000 பேரோட போயிருப்பேன். அவர்களெல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க முடியுமா? அடிக்க போறீங்களா? அடிங்க. அதை பத்தி என்ன கவலை இல்லை. நீங்க சொன்னீங்களே 1000 பேர், அதை பத்தி என்ன கவலை இல்லை. என் மனசாட்சிக்கும் சத்தியத்துக்கும் புறம் இல்லாம இவதான் என் தங்கச்சியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. வேற முடிவு கிடையாது. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற யாராலும் முடியாது. இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியது நானா நீயா? இப்போ இதுல நான் தான். நீங்க அப்ப எடுத்த முடிவு இந்த கதைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். அதனால என் முடிவு மாறாது. அதை மாத்த யாருக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். நீ என்ன சொல்றது? நீங்க உங்க சவுக்கு எனக்கு எதிரா இல்ல, எங்க அம்மாவுக்கு எதிரா, நம்ம பரம்பரைக்கு எதிரா. சவுக்கு ஒரு நாளும் சத்தியத்துக்கு எதிரா நிக்க முடியாது. நீ தைரியமா இருமா. இது உன் வீடு. இவர் உங்க அப்பா. எத்தனை நாளா நிழல பார்த்துட்டு இருந்தியே, இப்ப நஜத்தை பாரு. இத்தனை நாளா விபத்து படத்தை வச்சுதான் என் சின்னம்மா கும்பிட்டு இருந்தேன். இப்போ உன் முகத்துல அவங்க பாக்குறேன். இம்மதாயா அம்மா, உங்க கண்ணாயாலதான் நீ இப்ப இங்க இருக்க. கும்பிட்டுக்குமா. உனக்கு கையில பட்டதை நீ சாதிச்சுக்கிட்ட.
நீ செய்யறதெல்லாம் தப்பு நினைச்சு நான் உன்னை தண்டிக்க வந்தேன். அதான் நான் செய்த தப்புக்கே இதுதான் தண்டனை. விடல அப்பா, என்ன சின்ன பிள்ளையாட்ட. சரி, எப்பயாவது தேவகி உங்க மகளை எடுங்க. தேவகி இங்க வா. அப்பா, வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாருக்கும் நல்லா வந்தாச்சு. சார், என் தங்கச்சி கழிச்சா அப்பாவும் அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். இப்பதான் ஏத்துக்கலாம், இத்தனை நாள் ஏற்றிட்டு இருந்தான். கிளம்பணிங்க, வயசான காலத்துல சின்னையிலேயே ஒரு சாராய கடை வச்சுக்கிட்டு ஒரு வசதி குறைச்சலும் இல்லாம ஏதோ ஒரு நடந்துட்டு இருந்திய. இத்திரூண்டு வயசுல உன் ஸ்தானத்துல நின்று எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு வந்து நிக்குது பாத்தியா தம்பி. சிங்கக்குட்டி மாறிடா. இதாண்டா நீ போட்டுக்கிற அங்க வஸ்திரத்துக்கு இந்த தங்க விக்கிரகத்துக்கு வித்தியாசமா. வாங்க வாங்க பிரசாத், வா பிரசாத், வாப்பா. என்னப்பா இல்லப்பா, நீங்க வாப்பா. ஆமா பிரசாத், நடந்ததெல்லாம் மறந்துரு. பிரசாத் குட் சார், நல்ல கலைஞர். ஏதோ சகவாச தோஷத்துல அப்படி நடந்துட்டாங்க. நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு மிஸ்டர் பிரபு தான் காரணம். நான் இப்பவே அத்தைகிட்டையும் மாமாகிட்டையும் சொல்லி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பிச்சுமணி சார், எல்லா வேலையும் முடிச்சு போச்சு, இனிமே உனக்கு என்ன வேலை இல்லையா? நான் போறப்பா. பிச்சுமணி சார், இங்க எல்லாமே எப்படி காது படம் தான் தரமாட்டேன், காது தரேன். அவ்வளவு படம் தானே. வாங்க. மேடம், நீ செஞ்சிருக்க உதவிக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இதை மறுக்காம வாங்கிக்க. வாங்கிக்க. எனக்கு இது போதுங்க. ஏமா இவ்வளவு படத்தை ஒரேடியா வேணான்ட்ட? எனக்கு எது வேணுமோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். நீ வந்த இடம் நல்ல இடம்.